குட் மார்னிங். ஸோ இந்த வீடியோ நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா. ஸோ எதை பற்றினது அப்படின்னா மிஸ்டர் ஹரி என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் அண்ட் ஐஎம்பிஎஸ் பற்றி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த நெஃப்ட்டு ஆர்டிஜிஎஸ் ஐஎம்பிஎஸ் அப்புறம் யூபிஐ இதெல்லாமே வந்து ஒரு பேமெண்ட் மெக்கானிசம் ஓகேங்களா. பேமெண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கோ இல்லை வந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கோ வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு மெக்கானிசம் ஓகேவா. ஓகே, இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த 4 இருக்கு இல்லையா, நான் சொன்ன 4 இருக்கு இல்லையா, இது வந்து ரெண்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க, மிச்சம் இருக்கிற 2 ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ இந்த நெஃப்ட்டும் ஆர்டிஜிஎஸும் வந்து ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஓகேவா. ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. மிச்சம் இருக்கிற ஐஎம்பிஎஸும் இது யூபிஐ வந்து பார்த்தீங்கன்னா என்பிசி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றின அது என்ன ரீசெண்டாக ஏதாவது அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பேமெண்ட் மெக்கானிசம் வந்து கொண்டு வந்தது வந்து எதுனா ஆர்டிஜிஎஸ் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். ஓகே, ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். ஸோ இதோட மினிமம் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு மினிமம் அமௌண்ட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 2 லட்சம் இல்லை அதுக்கு மேலே வந்து நம்ம எதாவது ட்ரான்ஸ்ஃபர் பணம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆர்டிஜிஎஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேங்க்குக்கு போய் நான் ஆர்டிஜிஎஸ் பண்ணணும், எவ்வளோ பண்ணணும், நீங்கள் 3 லட்சம் பண்ணணும், 3 லட்சம் வேண்டாம் 6 லட்சம் பண்ணணும் ஓகேங்களா, ஆர்டிஜிஎஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் ஆர்டிஜிஎஸ்க்கு வந்து டிரான்சாக்ஷனுக்கான சார்ஜஸ் அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா. பட் 6 லட்சத்துலேருந்து மினிமம் மேக்ஸிமம் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, சாரி 2 லட்சத்துலேருந்து மேக்ஸிமம் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, இது வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுறா, ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐ இன்னொன்று எது கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா நெஃப்ட் ஓகேங்களா. ஸோ இந்த நெஃப்ட் வந்து 2005 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆர்டிஜிஎஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 2004 ஓகேவா. ஸோ இந்த நெஃப்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஓகேவா. ஸோ இதுவும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து 24/2 செயல்படக்கூடிய ஒரு ட்ரான்சாக்ஷன் மெக்கானிசம். ஸோ நம்ம போய் நம்ம பணத்தை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க வந்து எவ்ரி ½ அன் ஹவருக்கு ஒரு டைம் தான் வந்து நம்மளோட பணத்தை வந்து ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஸோ ஒரு 10 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் ஒரு 5 பேர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ½ அன் ஹவர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. மிச்சம் இருக்கிற 5 பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா ½ அன் ஹவர். ஓகே, அப்போ 24/7 அப்படிங்கும்போது நமக்கு 48 ஒரு நாளில் வந்து 48 டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வந்து 0, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வந்து 1 ஓகே ₹1. ஓகே, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் லிமிட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ ஆர்பிஐயில் இருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் 2 லட்சத்துக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா அது நெஃப்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அப்போ அந்த ஐஎம்பிஎஸ் எதுக்கு தான் வந்தது அப்படின்னா அந்த நெஃப்ட்டோட பிரச்சனை என்ன அப்படின்னா பேட்சாக வந்து அனுப்புவாங்க. ஓகே, அப்போ வந்து நமக்கு இம்மீடியட்டாக அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தான் வந்து இம்மீடியட் பேமெண்ட் சர்வீஸ். ஓகே, இம்மீடியட் பேமெண்ட் சர்வீஸ் ஐஎம்பிஎஸ். இது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா என்பிசிஐ. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் யோசிச்சுக்கணும் என்பிசிஏ 2008 தான் கொண்டு வந்தாங்க. அப்போ 2008க்கு முன்னாடி இந்த ஐஎம்பிஎஸ் வந்திருக்க வாய்ப்பில்லை. ஓகே, அப்போ 2010 வந்துச்சு. ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு சில ஹிண்ட் அவ்வளோதான். என்பிசிஏ எப்போ கொண்டு வந்தாங்க, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 2008. 2010 இந்த ஐஎம்பிஎஸ் கொண்டு வந்தாங்க. ஓகே, இது என்ன அப்படின்னா குயிக் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மெக்கானிசம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 5 lakh வரைக்கும் நம்ம மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, எவ்வளோ வரைக்கும், அப் டு 5 lakh. ஓகே, 5 லட்சம் வரைக்கும் இதை வந்து நம்ம ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஸோ இந்த என்பிசி இன்னொன்று கொண்டு வந்தாங்க 2016. இது வந்து ஒரு ரெவல்யூஷனரி ஒரு மொமெண்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணலாம். யூபிஐ யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். ஓகே, 2016 யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம்பிஎஸ் அப்படிங்கிறது பேங்க்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த நெஃப்ட்டு சரி இது யூபிஐ அப்படிங்கிறது வந்து பர்சன் டு பர்சன் வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம், பர்சன் டு மெர்ச்சன்ட் அப்படிங்கிறது ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெக்கானிசம் கொண்டு வந்தது வந்து ஒரு நல்ல விஷயம் ஓகேங்களா. அதனால தான் வந்து ஒவ்வொரு அப்கிரேடாக வந்துக்கிட்டே இருந்துச்சு ஓகேங்களா. ஓகே, இப்போ ரீசெண்ட் அப்டேட்ஸை பொறுத்தளவுக்கு யூபிஐ வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. பர்சன் டு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வரைக்கும் அனுப்பிச்சிக்கலாம். பர் டே டிரான்சாக்ஷன் கேபிட்டலில் வந்து 5 லட்சம், ஹோல் டே டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 லட்சம். இப்போ நகை வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பர் டிரான்சாக்ஷன் 5 லட்சம், ஓவராலாக ஒரு நாளைக்கு வந்து 6 லட்சம் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில டிரான்சாக்ஷன்ஸ் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுவும் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ இந்த ரெண்டுலேயுமே வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த லுக்கப் ஃபெசிலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த லுக்கப் ஃபெசிலிட்டி அப்படின்னா இப்போ நம்ம ஒருத்தரோட ஃபோன் நம்பர் வந்து யூபிஐயில் போடுறோம் இல்லையா, யூபிஐயில் ஒருத்தரோட ஃபோன் நம்பர் போட்டோம் அப்படின்னா அவர் பேர் என்ன,
அவரோட அக்கௌண்ட் வந்து எந்த பேங்க் வருது அப்படின்னு சொல்லி வருது இல்லையா, அதுக்கு பேர் தான் லுக்கப் ஃபெசிலிட்டி. ஸோ இது வந்து முன்னாடி ஐஎம்பிஎஸ்சிலையும் யூபிஐலையும் தான் இருந்துச்சு ஓகேங்களா. இப்போ ரீசெண்டாக இந்த இயர் ஸ்டார்டிங் ஆர் இந்த போன இயரோட எண்டுன்னு நினைக்கிறேன், ஆர்பிஐ ஹேண்டில் பண்ணுற ஆர்டிஜிஎஸ்லேயும் நெஃப்ட்லேயும் வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா. நெஃப்ட்லேயும் ஆர்டிஜிஎஸ்லேயும் வந்து இந்த லுக்கப் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஓகே உங்களுக்கு வந்து இந்த டாப்பிக்கில் வந்து எல்லா டவுட்டும் வந்து கிளியர் ஆகிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ இதை பற்றின ஏதாவது கருத்து ஏதாவது இருக்குது, ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா நானும் வந்து ஒரு சிலது விட்டுருப்பேன் ஓகேங்களா. ஸோ அதை வந்து நான் வந்து அடுத்த வீடியோலையோ இல்லை வந்து அதை கமெண்ட்லேயே வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி தந்துடுறேன் ஓகேங்களா. ஓகே, ஸோ இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பை பை.